வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். நிறைய புதுவிதமான வர்த்தகர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நிறைய எளிய மக்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வர்த்தகம் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எதுலேருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும், எது சரியான புத்தகங்கள், நூல்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய வெப்சைட், யூடியூப்லாம் இருக்குது. இருந்தாலும் புத்தகங்கள் மூலமாக நாங்கள் படிக்கணும்னா ஆப்ஷன் வர்த்தகத்தை முறையாக சரியாக படிக்கிறது என்ன வழிமுறைன்னு கேட்டாங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு 5 நூல்கள் நான் உங்களுக்கு பரிந்துரைக்க போகிறேன். சரிங்களா? சரி. இதில் நான் ஏற்கனவே பல காணொலிகளை பரிந்துரைக்கிறேன். என்ஐஎஸ்எம் புக் அப்படிங்கிறது ஒன்று, ஈக்விட்டிஸ் டெரிவேட்டிவ்ஸ் சாப்டர் 8 அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ஒரு எக்ஸாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி எழுதினீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் இல்லை, எக்ஸ்சேஞ்சோட ரூல் என்ன, கிளியரிங் கார்பரேஷனோட ரூல் என்ன, ஒரு புரோக்கரோட ரோல் என்ன, எப்படிலாம் இண்டெக்ஸ் கணக்கிடுறாங்க, இப்படின்னு சொல்லப்பட்ட, அதாவது பங்கு சந்தை சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாமே இந்த புக்கில் படிச்சிடலாம். இந்த புக் எழுதி இந்த புக்கு படித்து நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இது ஒரு 1800 தான். இது ஒரு பெரிய காஸ்ட்டே கிடையாது. நீங்கள் எவ்வளவோ பயிற்சி வகுப்புகளுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு 1800 செலவு பண்ணி படித்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வேலை ரொம்ப எளிமையாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஆகையால் இந்த புக்கு படித்து முடிச்சிருங்க. இந்த புக்கு படிக்கிறதுனால ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி பங்கு சந்தையோட சட்டத்திட்டங்கள் எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிடலாம், தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஒரு மேஜரான ஒரு விஷயம் இந்த புக்கில். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா நெட்டில் ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்கள் இல்லைன்னா நீங்கள் அந்த பரீட்சைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த புக்கு இலவசமாகவே கொடுப்பாங்க. 2, இந்த புக்கு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி ரிலீஸ் பண்ண புக்கு தான். வேறு லொக்கேஷனில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பலவிதப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ், யுக்திகள் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன யுக்திகள்னாலும் இருக்கட்டும், ஷார்ட் ஸ்ட்ரங்கலாக இருக்கட்டும், ஷார்ட் ஸ்டடலாக இருக்கட்டும், இல்லை வேறுலேருந்து ஜாட்லி ஸ்டார்டாக இருக்கட்டும், வாயில் நுழையாத பேராக இருக்கட்டும், எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒரு 30-40 ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இந்த என்ஐஎஸ்எம் புக்கில் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜினா என்ன, இதில் என்ன பிரேக் ஈவன் வரும், எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சம்மரி, ஓகேங்களா? சுருக்கமான முறையில் நல்லா நிறையா கொடுத்துருக்காங்க இந்த என்எஸ்சி புக்கு. இந்த புக்கும் நீங்கள் ஃப்ரீ தான், பிடிஎஃப் நீங்கள் வாங்கி படிக்கலாம், எடுத்து படிக்கலாம். அதுக்குரிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கங்க. சரிங்களா? 3, இது ஆப்ஷன் செல்லிங்க்குனே பிரத்யேகமாக உள்ளது. சொல்லப்போனால் ஆப்ஷன் செல்லிங்னு பிரத்யேகமாக வேறு எந்த புக்குமே கிடையாது, எழுதுனா தான் உண்டு. ஜேம்ஸ் கோரிடர்னு ஒருத்தர் எழுதினவர். அவர் எழுதினார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல் பண்ணி பேக்ரப்ட் ஆகிட்டார். இருந்தாலும் அவர் எழுதின கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தான், ரொம்ப அருமையான புக்கு. ஆப்ஷன் செல்லிங் ஏன் பண்ணணும், ஆப்ஷன் பையிங்கை விட இதில் என்ன அதிகமான எட்ஜ் இருக்குது, அப்படி என்ன முக்கியமான விஷயம் இருக்குது, ஆப்ஷன் செல்லிங் மூலமாக என்னென்னலாம் பண்ணலாம், இந்த விஷயங்கள் மற்றதில் ஏன் பண்ண முடியாது, எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த புக்கு ரொம்ப 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 முக்கியம். நான் மார்க்கெட்டில் வரும்போது இந்த புக்கு தான் நான் முதல்ல படித்தேன். ஸோ ஆப்ஷன் செல்லிங் த கம்ப்ளீட் கைட். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஜேம்ஸ் கோரிடர் எழுதினது. நீங்கள் எதை வாங்கி படிக்கலாம், இது அமேசானில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வாங்கி படிக்கலாம். சரிங்களா? அப்புறம் 4th புக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜிங் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு ஒரு புக்கு. இது பார்த்திங்கன்னா சலிபா அப்படின்னு ஒருத்தர், அந்தோனி ஜே சலிபான்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஸ்ப்ரெட்டு, கிரெடிட் ஸ்ப்ரெட்டு, டெபிட் ஸ்ப்ரெட்டு, அயன் காண்டோர், கேலண்டர் ஸ்ப்ரெட்டு, இந்த மாதிரி மேலை நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப சிக்கலான ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பயன்படுத்தணும், சரிங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி பண்ணணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஆப்ஷன் பையிங் எப்படி முறையாக செய்கிறது, அதாவது டெபிட் ஸ்ப்ரெட் இல்லையா, ஆப்ஷன் செல்லிங் எப்படி பண்ணுறது, எப்படி ரிஸ்க் டிஃபைண்டாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி A to Z எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இதில் என்ன சொல்கிறாருன்னா பேசுகிறாரு. இதுக்கு முன்னால் சொன்ன புக்கு ஆப்ஷன் செல்லிங்கை மட்டும் பற்றி பேசுகிறது. இந்த புக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜி, டைரெக்ஷனலாக இருக்கட்டும், நான் டைரெக்ஷனலாக இருக்கட்டும், இல்லை என்ன சொல்கிறது, வாலட்டாலிட்டி பேஸ் பண்ணியிருக்கட்டும், இல்லை டெல்டா பேஸ் பண்ணியிருக்கட்டும், இது மாதிரி எல்லா ஆப்ஷன் ரிலேட்டட் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த புக்கில் இருக்குது. இந்த புக்கு அமேசானில் இருக்குது, நான் வாங்கி படிச்சிருக்கிறேன். ஸோ அதோட லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த புக்கு வாங்கி படிக்கலாம். சரிங்களா? 5வது புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ பிரபலமாகாத புக்கு, முக்கியமாக தமிழர்கள் மத்தியில். ஆப்ஷன் வாலட்டாலிட்டி அண்ட் ப்ரைஸிங்னு பேர். ரிட்டன் பை யார் எழுதியிருக்காங்கன்னா ஷெல்டன் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் இல்லை,
ப்ரைஸை பொறுத்து மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை பொறுத்து இருக்கு இல்லையா. ஆப்ஷனுங்கிறது வந்து உங்களுக்கு வோலட்டாலிட்டி பொறுத்து இருக்குது, டைம் டிகே பொறுத்து இருக்குது, எல்லாம் பொறுத்து இருக்கு இல்லையா. இந்த வோலட்டாலிட்டி பொறுத்து மட்டும் எப்படி எப்படிலாம் நம்மளோட யுக்திகளை வடிவமைக்கலாம், இதை பொறுத்து நம்ம எப்படிலாம் வந்து நம்ம லாபம் பார்க்கலாம் அப்படின்னு இந்த புக்கில் இருக்குது. நீங்கள் நிறைய காணொலி கூட போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வோலட்டாலிட்டி ஸ்கியூ, வோலட்டாலிட்டி ஸ்மைல் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி காலங்களில் வந்து இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக சரியாக முறையாக பயன்படுத்தி எப்படி லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ நான் சொன்ன கடைசி 3 புக்கில் உள்ள ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மேலை நாடுகளுக்காக எழுதப்பட்டது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்திய நாட்டுக்காக அதை வந்து மாற்றி செஞ்சுக்கணும். ஸோ இது வந்து வோலட்டாலிட்டி பேஸ் பண்ணி மட்டும்தான், மற்ற இதை பற்றி நம்ம கவலைப்படாது, மற்ற நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியோ மற்ற பற்றி எது கவலைப்படாது. ஸோ வோலட்டாலிட்டியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த புக்கு நல்லது. இது தவிர நீங்கள் எந்த புக்கு படித்தாலும் இதில் உள்ள புக்கு தான், இதில் உள்ள கண்டென்ட் தான், இதில் உள்ள விஷயங்கள் தான் மாறி மாறி இருக்கும். சொல்கிறத புரிஞ்சுக்கிங்களா. அதனால் இந்த 5 புக்கு படித்தாலே போதும், உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு நல்ல நாலேஜ் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்னொரு காணொலியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.